கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று ஏசாயா 30 அதிகாரம் 18வது வசனம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏன்? அவர் நமக்காக இறங்குகிறவர், நமக்காக மனதுருகுகிறவர், நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, யாத்ராகம புத்தகம் 34 அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்ராகம புத்தகம் 34 அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன் என்றும் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆண்டவர் தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் காண்பிக்கும்படி, அவர்களுக்கு அது விளங்கும்படி அவர் காத்திருக்கிறார், அவர் விரும்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது அவருடைய மாறாத தெய்வீக குணமாய் தன்மையாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அவர் எப்பொழுதும் நமக்கு இரக்கம் பாராட்டும்படி ஆயத்தமாய் இருக்கிறார், ஆவலோடு கூட இருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, ஒரு சங்கீதம் 103 அதிகாரம் 13வது வசனத்திலே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறவராயிருக்கிறார். தமக்கு பயந்தவர்கள் என்றால் யார்? அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவரால் பாவ மன்னிப்பு பெற்ற ஜனங்களாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மனது உருகும்படி எழுந்து இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷம் முழுவதும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது மனது உருகுகிறார், வியாதிஸ்தர்களை பார்க்கும்போது மனது உருகுகிறார். பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவர்களை, அங்கே பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறவர்களை பார்க்கும்போது மனதுருகி அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அவருடைய பாவங்கள் கழுவப்படும்படியாய், அவர்களுடைய வியாதி பலவீனங்கள் சுகமடையும்படியாய் அவர் இரக்கம் செய்கிறதையும் அங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 33 அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறவராயிருக்கிறார். அவருடைய மனதுருக்கம் நமக்கு வேண்டிய நீதி, நமக்கு வேண்டிய நியாயத்தை நமக்கு நிரப்புகிறவராய் அவர் காணப்படுகிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது திரும்ப நம்மை எடுப்பித்து கட்டக்கூடியதாக அவருடைய மனதுருக்கம் காணப்படுகிறது. அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், அது நிமித்தமாய் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாய் அவருடைய மனதுருக்கம் பிரியமானவர்களே நம்மிடத்திலே விளங்குகிறதாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, ஏசாயா 26 அதிகாரம் 7, 8 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிற தேவன் நீதி உள்ள தேவன். 3வதாக நாம் பார்க்கிறோம், அவர் நமக்கு நீதியை செய்கிற தேவனாயிருக்கிறார் என்றால், பிரியமானவர்களே, நம்முடைய பாதையை அவர் செம்மையாக்குகிறார். அவருடைய நீதியிலே நடக்கும்படி, அவருடைய வார்த்தையிலே நடக்கும்படி நமக்கு அவரை செம்மைப்படுத்துகிறார். கோணலானவைகளை அவர் நேராக்குகிறார் என்றும், பள்ளங்களை எல்லாம் அவர் மேடாக்குகிறார், நிரப்புகிறார் என்றும்
பிரியமானவர்களே, நாம் வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடிக்கு வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லி அவருடைய நீதியின் நிமித்தமாய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். 8வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாயிருக்கிறது. அவருடைய நாமம் நீதி உள்ள தேவன் நாமம். அவரை நினைக்கும் நினைவுகள், அவர் நமக்காக சிலுவையிலே அடைந்த அந்த கேடுகள், இரத்தம் சிந்தினவர்கள், பாடுபட்டவைகள், இவையெல்லாம் நமக்கு அக்கிரமக்காரராகிய நமக்கு அவர் நீதிமானாக மாற்றும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் அவர் மேல் நம்பிக்கையும் அவரை சார்ந்தும் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய காலத்துக்காக, அவருடைய நேரத்துக்காக, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சகலவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்றால் அவருடைய நேரத்துக்கு, அவருடைய காலத்துக்கு, அவர் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று இருக்கிறாரோ அந்த ஒன்றுக்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேறும்படியாக. அவரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். புதிய ஏற்பாட்டிலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம், ரட்சிக்கப்பட்டவர்களாகி நாம், கிறிஸ்து இயேசுனுடைய வருகைக்கு நாம் பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் பாக்கியவான்களாய் அவருக்கு எதிர்கொண்டு போய் நித்திய அவருடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு இறங்குகிறார், நம்மேல் மனதுருக்கமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உரிய நீதியை, நியாயத்தை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். இப்பேற்பட்ட தேவனிடத்திலே காத்திருக்கிறவர்கள், பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்கள் என்றும் பாக்கியவான்களாய் விளங்குவார்கள். ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய மனதுருக்கத்துக்காக, உம்முடைய நீதியை நடப்பிக்கிறதுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்திலே, உபவாசத்திலே, பொறுமையோடு கூட காத்திருப்பதிலே நாங்கள் நித்தமும் உம்முடைய சமூகத்திலே காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே இன்றும் என்றும் உம்முடைய வருகை பரியந்தம் பாக்கியவான்களாய் விளங்க கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.